மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தென்னிந்தியாவில் மட்டும் 130 சீட்டு தான் இருக்கு மொத்தம். அந்த 130 சீட்டு 543ல் 130 போச்சுன்னா அவங்க வந்து நீங்க சொல்ற அந்த 400 சீட்டு வராது. ஃபர்ஸ்ட் சவுத்தை எப்படியாவது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிற நீண்ட கால முயற்சி அவங்க தொடர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. சவுத்தை வந்து காலனைஸ் பண்ணோம், சவுத்தை வந்து எப்படியாவது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் நீண்ட காலம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு தேர்ட் ரேட் கலவரம் செய்கிற ஒரு கும்பல் பொறுக்கிகள். அவர்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் தேவையில்லை. ரொம்ப நெட்ல போயிட்டு பாஜக குண்டு வெடிப்புகள்னு தேடினீங்கன்னா அவ்வளவு பெரிய லிஸ்ட் வரும். தங்களுடைய சொந்த இடத்துல கூட குண்டு வச்சுட்டு அதன் வழியாக வாக்கு பார்க்க முடியுமான்னு அவங்க செய்வாங்க. 1989 பிரச்சனை தொடங்குறாங்க. 1994ல் 46,000 ஓட்ஸை என்ன பண்ணி காலி கிரவுண்ட்ல கொடியை நடந்து போனேன். மக்களை மதவாதத்தின் அடிப்படையில் பிரித்து ஓட்டை அதிகரிச்சிருக்காங்க. இதுதான் பிஜேபியினுடைய என்னைக்குமான டாக்டிக்ஸ். அங்கே வந்து இஸ்லாமியர்களால் ஆபத்து. இப்போ கன்னியாகுமரி மாவட்டங்களில் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்களால் ஆபத்து. ஏதாவது ஒரு ஆபத்து இல்லை அவமானம், ரெண்டே விஷயம் தான் அவங்களுக்கு. இவங்களால நமக்கு ஆபத்து, இவங்க நம்ம கேவலப்படுத்திட்டாங்க. இந்த ஒப்பாரியின் வழியாக வாக்குகளை பெறுவது. தொடர்ந்து இவன் எதிரி ஒன்று கேவலப்படுத்தினா எல்லாரும் கேவலப்படுத்திட்டாங்க. ஆனால் எனக்கு ஓட்டு போடு. உன்னை கேவலப்படுத்திட்டா சுயமரியாதைக்காக போராடுங்களாம் கிடையாது. உன்னை அவன் கேவலப்படுத்தினா எனக்கு ஓட்டு போடு. இதுதான் பிஜேபி. சாதி, மதம், கலவரம், வன்முறை, இதை வந்து தொடர்ச்சியாக அவங்க பண்ணிட்டே இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் கலவரம். அந்த கலவரத்தின் விளைவாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சு கடைசியில் இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்து மக்கள் வந்து எங்களுக்கு ஒரு சேஃபான என்விரான்மெண்ட் வேணும், பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் வேணும், ஒரு நிம்மதி வேணும் அப்படிங்கிற பொழுது பிஜேபியை அவங்க தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறாங்க. பிஜேபி வந்து ஒரு அசகாய சூரன், அவர்களை வெல்வதற்கு யாரும் இல்லை அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க டெபாசிட் இழப்பதற்கே ஒரு டேட்டா இருக்குது. ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மிசோரம், கேரளா, மெகாலயா, இது எல்லாம் பாஜக வந்து அட்லீஸ்ட் 70% சீட்டில் டெபாசிட் இழந்தது. அப்போ வெல்ல முடியாத கட்சி பாஜக, அவர்களை தோற்கடிக்கவே முடியாது. அமித்ஷாவை பார்த்தீங்கன்னா அமித்ஷா ஈடியை விட்டாருனா அப்படின்னு பேசுறாங்க. இல்லை, அது யதார்த்தத்துக்கு புறமானது. கர்நாடகாவில் பிஜேபி 13.8% சீட்ல டெபாசிட் இழந்திருக்காங்க. பேசலைங்க, டெபாசிட் இழக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். திராவிட இயக்கம் ஊட்டி வளர்த்திருக்கிற ஒரு முற்போக்கான அம்சத்தோடு கூடிய இன உணர்வு, அதுதான் நம்மளை காப்பாத்திட்டு. அதை வெவ்வேறு முனைகள் இருந்து மழுங்க அடிச்சுட்டா பிஜேபி உள்ள வந்துடலாம். இந்துக்களுக்கு ஆபத்து, இந்துக்களுக்கு யாரால ஆபத்து? கேஸ் விலை ஏற்றி வச்சிருக்க, பெட்ரோல் விலை ஏற்றி வச்சிருக்க, அன்றாட வாழ்க்கையில காய்கறி, உப்பு, மிளகாய் எல்லாத்தையும் விலை ஏற்றி வச்சிருக்க, உங்களால தாண்டா ஆபத்து. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நிகழ்ச்சியில் நான் மகிழனுடன் ஒரு சிறிய உரையாடல். வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரே மாதிரியான ஒரு அறிக்கை. தமிழ்நாடு மக்களை பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லி கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், இணை அமைச்சர், அவங்க ஷோபா அப்படிங்கிற நபர் வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. ஆமா, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில இருந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர்கள் தெரிவித்த கருத்து ஸ்டாலினும் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழர்களை வந்து பயங்கரவாதிகள்னு சொல்வதா, அதனால நம்மளால பொறுத்து கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. ப்ரௌட் கன்னடிகா அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் ரியாக்ட் பண்ணல. பாஜக தரப்புல எப்படி பேசுறாங்கன்னா, ஆமா சொல்லிட்டாங்க, தமிழர்களை வந்து பயங்கரவாதிகள்ட்டாங்க, அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாங்களே, அப்படியே கேஷுவலா விட்டுட்டு போங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? சம்பந்தமே இல்லாம ஒரு பிளாஸ்ட் நடக்குது மார்ச் 1ஆம் தேதி. ராமேஸ்வரம் கஃபே ரொம்ப ஃபேமஸான ஒரு கஃபே. அண்ட் எல்லாரும் இன்ஸ்டாகிராம் பாக்குறவங்க, சோஷியல் மீடியா யூஸ் பண்றவங்க எல்லாரும் கண்டிப்பா ஒரு முறையாவது அந்த ஹோட்டலுடைய வீடியோலாம் பார்த்துருப்பாங்க. அந்த கஃபேல ஒரு பிளாஸ்ட் நடக்குது. அதுக்கப்புறம் 3ஆம் தேதி என்ஐஏ வந்து டேக் ஓவர் பண்றாங்க. என்ஐஏ விசாரணை வளையத்துல அந்த கேஸ் வந்து இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒருத்தர் வர்றது வந்து ஒரு பாம்பு வச்சுட்டு போறது, அதுக்கப்புறம் அது வெடிக்கிறது, இதெல்லாம் எல்லா காட்சிகளும் வந்து பதிவாயிருக்கு. திரும்ப மார்ச் 9ஆம் தேதி ராமேஸ்வரம் கஃபேவை ரீஓபன் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த 8 நாள் பீரியட்ல அதை ரெடி பண்ணி திரும்ப ரீஓபன் பண்ணிட்டாங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கஃபே வெடிச்சதுல இருந்து கர்நாடக அரசுக்கு என்ன சவாலா இருந்ததுன்னா, யார் செஞ்சாங்க அவங்களை பிடிக்கணுன்றதை தாண்டி இதை வச்சு அங்கே இருக்கக்கூடிய பாஜக ஃபேக் நியூஸை பரப்பிடக்கூடாது, அதுக்குதான் ரொம்ப கஷ்டப்பட்டு தடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த வழக்குல தமிழர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்கன்ற வகையில அதுக்கப்புறம் திரும்ப சொல்லுது, ஏதோ கிருஷ்ணகிரி அந்த அம்மா வந்து சொல்றாங்க கிருஷ்ணகிரியில இருக்காங்க, ட்ரைனிங் எடுத்தவங்க, யாரு சொன்னா, என்ன சொன்னாங்க, எங்கேருந்து சொல்றாங்க, அதுக்கு என்ன சோர்ஸ், நம்ம அந்த 3 மூத்த பத்திரிகையாளருக்கு ஒரு சோர்ஸ் இருக்குமே, அந்த மாதிரி வழங்காத சோர்ஸான்னு தெரியல.
இந்த கருத்து முன் வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க? ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க தீவிரவாதின்னு சொல்லியிருக்காங்களே, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பயங்கரவாதிகள் இங்க வந்து பாம்பு பிளாஸ்ட் பண்றாங்கன்றாங்களே, இது எதுக்கு நடந்துச்சு அப்படின்னா அது இன்னொரு பிரச்சனை. அங்க இருக்கக்கூடிய ஒரு கடையில ஒரு கடைக்காரரை போய் அடிச்சிட்டாங்க, 4-5 பசங்க போய் அடிச்சிட்டாங்க. எதுக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்னா, லவுட் ஸ்பீக்கர்ல வந்து அனுமன் சாலிசா வந்து சத்தமா வச்சிருந்தாரு, இந்து மத கடவுள் பாடல்ல வந்து ஜாஸ்தியான வால்யூம்ல கேட்டு இருந்தாங்க. அது அந்த பாங்கு ஓசை ஒலிக்கிற நேரத்துல இந்த பாடல் வந்து ஒலிக்கப்பட்டிருக்கு, அதனால இஸ்லாமியர்கள் போய் தாக்கிட்டாங்கன்ற வகையில பாஜக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க, ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அந்த கடையினுடைய ஓனரும் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அதுலதான் இந்த கருத்தை வந்து இந்த ஷோபா அப்படின்ற இணையமைச்சர் தெரிவிக்கிறாங்க. இதுல தேஜஸ்வி சூர்யாவும் கலந்துக்கிறாரு. தேஜஸ்வி சூர்யா அரெஸ்ட் ஆகுது. அவரு பெங்களூர் கூடிய ஒரு எம்பி, கர்நாடகாவுடைய ஃப்ரெண்டு. அந்த ஃபிளைட்ல கதவு திறந்த அந்த 2 பேர்ல இவர் ஒருத்தர், இவரும் அதுல கலந்துக்கிறாரு. அதுல இஷ்யூ என்னன்னா, இதுவும் அதே தான், ஃபேக் நியூஸ் தான். அந்த பசங்க அந்த சைட்ல இந்து பசங்க முஸ்லீம் பசங்க 2 பேரும் போய் தான் அடிச்சிருக்காங்க அந்த கடைக்காரரை. அந்த அவன் வந்து இந்த ஏரியால இந்த சின்ன சின்ன கடையெல்லாம் போய் மாமூல் வாங்குற பசங்க போல. அவங்க ஏதாவது பிரச்சனை வம்பிழுக்கணும்னு போய் என்ன பாட்ட சவுண்டா வச்சிருக்கேன்னு போய் இழுத்து போட்டு அடிச்சிருக்காங்க. ஆமா, போய் இழுத்து போட்டு அடிச்சிருக்கானுங்க. அதுக்கு வந்து இங்க வந்து ஹனுமன் சாலிசா ஓடுச்சு, அங்க பாங்கு ஓதுற டைம் 2 சவுண்டும் கம்பைன் ஆயிடுச்சு, அதனால இஸ்லாமியர்கள் போய் வெறி கொண்டு அடிச்சுட்டாங்கன்னு அப்படியே பிளேட்டை மாத்தி பிரச்சனையை மாத்திட்டானுங்க. அங்க ஒரு ஃபேக் நியூஸ் வச்சு ஒரு போராட்டம். அதுல இன்னொரு ஃபேக் நியூஸா போற போக்குல இந்த அம்மா பரப்பிட்டு போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் எந்த பொந்துக்குள்ள இருக்காங்கன்னு புரியல. மேபி சின்னம் கிடைக்கல, சோகத்துல இருக்காங்கன்னு தெரியல. மற்றவர்களும் ரியாக்ட் பண்ணல, திமுக அதிமுக ரியாக்ட் பண்ணிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? தமிழர்கள் குறித்து இவங்களுக்கு நீண்ட காலமா இருக்கிற எண்ணம் அது. அதாவது தமிழர்கள் வந்து பிரிவினைவாதிகள். இன்னைக்கு நேரத்தில் இல்லை, அண்ணா திராவிட நாடு கோரிய போதும் அண்ணா திராவிட நாடு கோரியதுங்கிறது எங்களை வந்து அடிமையா வச்சிருக்காதுங்கிற பொருள்ல தான் கேட்டாரு. சரி, திராவிட நாடு பிரிவினையை கைவிட்டதற்கு பிறகும் அதே தான், எங்களுக்கு மாநிலங்களுக்கு அதிகாரம் கொடு, நாங்க வந்து உங்களுடைய காலனி கிடையாது, பிரிட்டிஷ்காரனுக்கு காலனியா இருந்தோம், அப்புறம் வந்து வடக்க இருக்கிற இந்த ஒன்றியத்திற்கு காலனியா இருக்கணுமா அப்படிங்கிற முழக்கம் நீண்ட காலமா இருக்குது. உரிமை கேட்கறதே அவனுக்கு பிரிவினைவாதிகள்ங்கிற உத்தரவு அவங்களுக்கும் நீண்ட காலமா மரபுல இருக்கு. பெங்களூரை பொறுத்த அளவுக்கு அவங்க சின்ன சின்ன விஷயங்களை எப்படியாவது சவுத்தை வந்து காலனைஸ் பண்ணோம், சவுத்தை வந்து எப்படியாவது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் நீண்ட காலம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் வந்து நல்ல சூப்பரான ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இந்தியா மேப்பு, மேல காஷ்மீர், கீழே கர்நாடகா, இது இப்படிதான் பார்க்கணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் மேப்பு, மேல இந்த கை தலை இந்த எப்பவுமே தமிழ்நாடு கீழே இருக்குது. வடிவேல் ஒரு படத்துல இங்க இருக்கிற தமிழ்நாட்டை அப்படி அலைக்காத்தி கொண்டு அங்க வச்சா அதிகாரம் கிடைச்சிருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மேப்பை அப்படி தலைகீழ வச்சு பார்த்தா அப்படி பார்க்கணும். அந்த பூகோளம் தானே அது, சும்மா மேப்பை தலைகீழ வச்சு பார்த்தா தென்னிந்தியாவில் மட்டும் 130 சீட்டு தான் இருக்குது மொத்தம். அந்த 130 சீட்டு 543ல 130 போச்சுன்னா அவங்களுக்கு வந்து நீங்க சொல்ற அந்த 400 சீட்டு வராது. ஃபர்ஸ்ட் அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க 400 சீட்டு அவன் சொல்லுவான், அவர் சொல்லுவார். பெரும்பாலும் அவங்க வென்றது இருக்குல்ல, வென்றது வந்து 2014ல 6.1% சீட் சவுத்ல, 2019ல 22.3% அவங்க ஜெயிக்கவே இல்லை. தெற்கு வந்து வழக்கமா மீம்ஸ்லாம் ஷேர் பண்றாங்கல்ல, சவுத் ரிமைன்ஸ் an independent kingdom, அதே மாதிரியான சூழல் இருக்குது. அப்போ சவுத்தை எப்படியாவது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிற நீண்ட கால முயற்சி அவங்க தொடர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. எத்தனை முறை பிரதமர் வந்துட்டு போயிட்டாரு அப்படின்றதுலயே தமிழ்நாடு வந்துட்டு போறாருன்றதே தெரியும். நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியும் அவங்க எவ்வளோ ஆர்வமா இருக்காங்க சவுத்ல கால் வைக்கிறதுக்கு அப்படின்றதுல. அது வந்து பிரதமர் வர்றாரு, இப்ப அந்த தேர்தல் அறிவிக்கிற முறையே வந்து முறைகேடு. நீங்க வந்து தமிழ்நாடு அந்த ஆன்டி பிஜேபி நரேஷன்ல ரொம்ப காலம் இருக்கக்கூடாது, எலெக்ஷன் முடிஞ்சவொன்னே கொஞ்சம் அமைதியாயிருவாங்கிறதுனால முதல் ஃபேஸ்லேயே தேர்தல் வச்சு தமிழ்நாடு அந்த நரேஷனுக்குள்ள அதிக நாள் இருக்கக்கூடாது, தேர்தல் முடியறது வரைக்கும் அவங்களுடைய நரேஷனை செட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக முறையில் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு குறித்து அவர்களுக்கு இருக்கிற பயம் அது. அவங்களுக்கு வந்து இந்த நரேஷன் ரொம்ப நாள் தொடர்ந்தா நம்மளுக்கு ஆபத்துன்னு அவங்களுக்கு தெரியுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1980களில் ஒரு கவு ட்ரக்குன்னு சொல்லி 80களில் கவு ட்ரக் மாட்டை ஏற்றிட்டு போறேன்னு சொல்லி ஒரு ட்ரக்கை வந்து இவனுக்கு விரட்டிருக்காங்க. இந்த இவனுங்க குண்டர்கள், பிஜேபி சங்கி குண்டர்கள் நினைக்கிறதா என் மாட்டை காப்பாத்து ட்ரக்கை துரத்திருக்காங்க. டிரைவர் வந்து பயந்து ஓட்டி இருக்கிறாரு. ஓட்டுற போது பயந்து ட்ரக்கை ஓட்டும் போது ஒருத்தன் அடிபட்டு இறந்துட்டான். அதை வச்சு கலவரம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு நேரத்தில் அவர்கள் கலவரம் செய்வதற்கு நீண்ட காலமாக முயற்சி செய்திருக்கிறார்கள். ஹூப்ளியில் 1.5 ஏக்கர்ல ஒரு பகுதி இருக்குது, ஈத்கா மைதான் ஒரு மைதானம், ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த மைதானத்துல வந்து அஞ்சுமல் இஸ்லாம்ங்கிற ஒரு அமைப்புக்கு சொந்தமான நிலம். அதுக்கு வந்து 990 வருஷத்துக்கு கிட்ட இந்த நிலம் வந்து லீஸுக்கு வழங்கப்படும். 990 வருஷத்துக்கு லீஸுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலத்துல பசங்க கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க அதுல ஒரு கார்னர்ல ஒரு சின்ன கட்டடம் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சரி இவ்வளவு காலி கட்டடம் இருக்கு, நம்ம நமாஸ் படிக்கிறதுக்கு ஒரு சின்ன கட்டடம் கட்டலாம்னு சொன்னபோது அங்க லோக்கல்ல இருக்க பசங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்கு தொந்தரவா இருக்குன்னு சொல்ல அதை பிஜேபி கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு இல்லை இந்த மைதானம் எங்களுக்கு வேணும்,
மைதானம் கூட அவங்களுக்கு தந்தது எங்க மைதானம் தான். இல்ல இந்த மைதானத்தில் நாங்கள் தேசிய கொடியை நடுவோம். கிட்டத்தட்ட அன்றைக்கு இருந்த அரசாங்கம் இவர் சீதாராமையா இருந்திருக்காரு. சீதாராமையா வந்து எதுக்குப்பா நீ வந்து இதெல்லாம் நட்டுட்டு இருக்க, அதெல்லாம் வேண்டாம், சட்டவிரோதம்லாம் சொல்லியிருக்காரு. அதை மீறி இவனுங்க சட்டவிரோதம் தானே, அடுத்தவனுடைய ப்ராப்பர்ட்டியில போய் எதுக்கு நீ கொடியை நடுற, பாருங்க என்னை எங்களை கொடியை நடவிடாம பண்ணிட்டாங்க, கொடியை அவமதிச்சிட்டான்னு சொல்லி கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. அதை மீறியும் கொடியை நடத்துக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. உமாபாரதி வந்து துவஜ் கௌரவ் சௌரக்ஷன் கமிட்டி, ராஷ்ட்ரிய அப்படின்னா தேசிய, துவஜ் கௌரவ், துவஜ்னா கொடி, கௌரவ, அப்புறம் சௌரக்ஷன் கமிட்டின்னா பாதுகாப்பு கமிட்டி. எதுக்கு, அடுத்த கிரவுண்டில் நான் கொடியை நட்டே தீருவேன். இப்போ அது கொடியை நடாதனால துவஜ்னா கொடியோடைய மானம் போயிடுச்சு அப்படின்னே சொல்லி பெரிய அளவில் பரப்புரை செய்து அதை வந்து உமாபாரதி வரைக்கும் வந்து அத்வானி வந்திருக்குறாரு. அத்வானி ஒரு டால் லீடர் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அந்த டால் லீடரோட உயரம் இந்த யோகிதை இதுதான். ஒரு பகுதியில் கலவரத்தை ஏற்படுத்தினா அவர் வந்துடுவார். இந்தியா முழுக்க கலவரங்களின் நாயகன் அந்த அத்வானி. இங்கேயும் கலவரம் பண்ண வந்திருக்காரு. உமாபாரதி கொண்டு வந்து அந்த குறிப்பிட்ட ஊர்ல ஹூப்ளி சுற்றி வட்டார பகுதிகளில் வழக்கமா பிஜேபி வந்து 10,000 ஓட்டு தான் ஆகுமா. இந்த மைதானம் கொடியை வச்சுக்கிட்டு அவங்க வாக்கு எண்ணிக்கை 94ல் 1989 பிரச்சனை தொடங்குறாங்க. 1994ல் 46,000 ஓட்ஸை என்ன பண்ணி காலி கிரவுண்டில் கொடியை நடந்து போனேன். மக்களை மதவாதத்தின் அடிப்படையில் பிரித்து ஓட்டை அதிகரிச்சிருக்காங்க. இதுதான் பிஜேபியினுடைய என்னைக்குமான டாக்டிக்ஸ். இப்போ இந்த ரீசெண்டா கடந்த ஆட்சியில ஹிஜாப் எடுத்துக்கலாம், ஹலால் சர்டிஃபைடு மீட்டை வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்லலாம், திருவிழாக்கள்ல வந்து முஸ்லீம்கள் வந்து கடை வைக்கக்கூடாதுன்னு சொன்னதா இருக்கலாம், நிறைய பிரச்சனை. ஹிஜாப் அப்போ கிட்டத்தட்ட சவுத்துல வந்து என்ன இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு, என்ன பள்ளி போற குழந்தைங்க கிட்ட இவ்வளவு பிரச்சனையா அவங்க வந்து காவி போட்டு வந்து இவங்க ஒரு தேர்ட் ரேட் கலவரம் செய்கிற ஒரு கும்பல் பொறுக்கிகள். அவர்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் தேவையில்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு லவ் ஜிகாத் மேட்டர் எடுத்துமே, அவங்க வந்து என்ன பரப்புரை அப்படின்னா கர்நாடகா உள்ளிட்ட இந்தியாவின் குறிப்பிட்ட கேரளா, உத்தரப்பிரதேசம் என்னென்ன சட்டம் வருதோ அதெல்லாம் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. லவ் ஜிகாத் ஏதாவது சட்டம் வந்ததுன்னா இங்க பண்ணிடுவாங்க. மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது சட்டம் வந்தா அங்க வருது. இங்க அது தொடங்கிட்டாங்க. எங்க தொடங்குவாங்கன்னா எங்க இஸ்லாமிக் பாப்புலேஷன் ஒரு கன்சிடபிள் அமௌண்ட் இருக்குதோ அங்க வந்து இஸ்லாமியர்களால் ஆபத்து. இப்போ கன்னியாகுமரி மாவட்டங்களில் கிறிஸ்தவர்கள் இருக்காங்கன்னா கிறிஸ்தவர்களால் ஆபத்து. ஏதாவது ஒரு ஆபத்து இல்லை அவமானம், ரெண்டே விஷயம் தான் அவங்களுக்கு. இவங்களால் நமக்கு ஆபத்து, இவங்க நம்ம கேவலப்படுத்திட்டாங்க. இந்த ஒப்பாரியின் வழியாக வாக்குகளை பெறுவது. பாபரி மஸ்ஜித் என்னப்பா, அது தேசிய அவமானம். இப்போ இந்தியாவில் நம்ம இவ்வளோ நாள் பிறந்து வளர்ந்துருக்கோம், இந்த தமிழ்நாட்டில் இவ்வளோ மக்கள் இருக்காங்க. பாபர் எங்கேயோ மசூதி கட்டுறது நமக்கு அவமானமா? அவர் பாட்டில் மசூதி கட்டி போறாரு, உனக்கு என்ன வந்துச்சு? நீ என்னெல்லாமோ கட்டியிருக்க, நீ இந்தியா முழுக்க கோயிலை கட்டி வச்சுட்டு எங்களை உள்ள விட மாட்டேங்க, எங்களுக்கு அது அவமானம் சொன்னா உனக்கு இது அவமானம் இல்லை. பாபர் மசூதி கட்டினதான் அவமானம், வா செங்கல் தூக்கிட்டு போகணும்னு சொன்னோன்னு ஜெயலலிதா அம்மையார் செங்கல் தூக்கிட்டு அனுப்பி வச்சாங்க. அந்த இஸ்லாமியர்களை வச்சு இன்னொரு ஆபத்து என்ன, நம்ம விட்டு இவங்க பேசுனது, நம்ம விட்டு ஆண்கள் ஒழுங்கா சாப்பிட்றது இல்லை, அவங்களுக்கு வந்து திடகாத்திரமா இல்லை, அவர்களுக்கு ஆண்மை இல்லை. யசராஜா கூட நம்ம தமிழ்நாட்டு ஆண்களுக்கு ஆண்மை இல்லை. அப்போ லவ் ஜிகாத்னு ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட்னா, சுப்பிரமணிய சாமி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, முஸ்லீம் growth ரேட் வந்து 22% இருக்குது. அப்போ அவங்க 22% ஆனதுக்கு பிறகு நம்ம வீட்டு பெண்களை அவங்க காதலிச்சு கல்யாணம் முடிச்சு கூட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவல் டேட்டா என்னன்னா 1.4% தான் ஹிந்துக்களுடைய growth ரேட். 100 கோடின்னு வச்சா எவ்வளோ வரும்னா 1,40,00,000 பேர் இன்க்ரீஸ் ஆகிறாங்க வருஷத்துக்கு. சரி, இஸ்லாமியர்கள் எவ்வளோ growth ரேட்னா 2.2%. அப்படின்னா எவ்வளோனா 37 லட்சம். 1,40,00,000 எங்கே இருக்குது, 37 லட்சம் எங்கே இருக்குது. இந்த 37 லட்சம் பேர் குழந்தைகள் புதுசாக பிறக்கிறதுனால இந்துக்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி லவ் ஜிஹாத்னு சொல்லி இந்தியா முழுக்க அந்த பஞ்சாயத்துக்களை பண்ணியிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி சிஐடி சைடில் இருக்கிற டேட்டா, மிஸ்ஸிங் கேர்ள்ஸ் எவ்வளோ பெண்கள் மிஸ் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டேட்டா. அந்த டேட்டாவை வச்சு செக் பண்ணி பார்த்தா அதில் 229 பெண்கள் மட்டுமே தங்கள் மதத்தவர் அல்லாமல் இன்னொரு மதத்தை சார்ந்த ஆணை திருமணம் முடித்திருக்கிறார்கள். அப்படி திருமணம் முடித்தவங்களில் 63 பேர் தான் கன்வெர்ட் ஆகிருக்கிறாங்க. அதில் முஸ்லீம் பெண்கள், காணாமல் போன பெண்கள் இருக்காங்கல்ல, அதில் 38 பேர் முஸ்லீம், 20 பேர் கிறிஸ்டின்ஸ். அப்படின்னா மிச்சம் எவ்வளோ, 11 பேர் தான். 11 பேர் தான் இந்து பெண்கள். இந்த 11 இந்து பெண்கள் மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு ஆணை திருமணம் முடிச்சதால் இந்துக்களுக்கு ஆபத்து வந்துருச்சு, இந்தியாவே அழிய போகுது, லவ் ஜிஹாத். இது ஒரு பரப்புரை. இது அவங்க தொடர்ச்சியா என்னன்னா பயமுறுத்துறது, உங்களுக்கு எல்லாமே போயிடும், உங்களுக்கு மானம் இல்லை, மரியாதை இல்லை இப்படின்னு சொல்றதுனுடைய ஓஹோ நம்ம மான மரியாதை. இப்போ வந்து காடு வெட்டி படம்லாம் எடுக்கிறாங்க இல்லை, அந்த படத்தினுடைய இதே லைன் தான். அது தமிழ்நாட்டில் ஒரு சாதிக்கான வருஷன். அது இவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. ஆர்கே சுரேஷா இன்டர்வியூல முன்னாடிலாம் வந்து கணவன் செத்து போயிட்டா மனைவி ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்களா, இப்போ ஃபீல் பண்றது இல்லையா? முன்னாடிலாம் கணவன் செத்தா மனைவி ஃபீல் பண்ணிட்டா இருக்க முடியாது, கீழே தூக்கி போட்டு. அதான் அவரும் சொல்றாரு, ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியும், இருந்தா தானே ஃபீல் பண்ணிட்டு. அதான் அவரும் சொல்றாரு, கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம் இருப்பாங்க.
என்ன ஃபீல் பண்ணி ஜாலியா இருக்கா, என்ன ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க எப்ப தூக்கி போட போறாரு. உண்மையிலே நடந்திருக்குது. ஒரு வெளிநாட்டு பயணி வந்து பதிவு பண்ணியிருக்காரு, ஒரு பொண்ணை வந்து தீயில இறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு உடம்புல தீ வச்சோன்னே தீயில எரிஞ்சு பதறி ஓடி இருக்குது, காட்டுக்குள்ள ஓடிடுச்சு. அந்த பொண்ணை வந்து வலுக்கட்டாயம் பிடிச்சி கொண்டு சிதையில ஏத்துனது அவர் மகன். இது ஒரு பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. அம்மாவையா? ஆமா, அந்த பையன் அந்த அம்மா வந்து கதறி இருக்குது, அதை மீறி சாஸ்திரம் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஏத்திருக்கிறான். இதுதான் அந்த லட்சணம். இப்போ கர்நாடகா எடுத்துக்கிட்டா, கர்நாடகா எப்பவுமே பிஜேபிக்கு ஒரு பெரிய சாலிடான ஸ்பாட்டெல்லாம் இல்லை. கர்நாடகாவை பொறுத்தளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்போதும் சாலிடா இருக்கல. அவங்க கர்நாடகா வந்து ஒரு மல்டி லிங்குவல் ஸ்டேட். தெலுங்கு, மராட்டி, கன்னடா, தமிழ் இப்படி இருக்க ஸ்டேட். அதுல உருது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ். தெலுங்கு வந்து ஹைதராபாத் கர்நாடகா ரீஜன்ல இருக்குன்னா, தமிழ் வந்து பெங்களூர், கோலார் அந்த பகுதியில், துளு வந்து சவுத் கர்நாடகா, கொங்கணி, கோஸ்டல். இப்போ இந்த பகுதியில் தமிழ்நாட்டுக்கு இல்லாத ஒரு பிரத்யேகமான பகுதி என்ன இருக்குன்னா, அது வந்து ரீஜனலி ஸ்பிளிட். எல்லாருக்கும் நம்ம வந்து நம்ம மாநிலத்தில் இல்லை, நம்ம மக்கள்கிட்ட இல்லை, அப்போ நம்மளை வந்து அந்நியர்கள் ஆக்கிடுவாங்களோ, இவன் கன்னடர்கள் நம்மளை அடிச்சிருவாங்களோ இப்படிங்கிற எண்ணம். இப்போ இந்த எண்ணத்தை நீங்கள் இவங்களோட சேராதீங்க, தேசிய கண்ணோட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லி பகுதி வாரியாக அந்த மொழி ரீதியான ஒரு சிறுபான்மை மக்கள் அவங்கள வந்து டார்கெட் பண்ணி பிஜேபி வளர முயற்சி பண்ணுது. உடனே அது நடக்கலை. நீண்ட காலமாக அதை முயற்சி பண்ணி பார்க்குறவங்க அதில் இருக்கிற ஒரு ஜாதி, பிஜேபி என்றைக்குமே ஜாதி எடுத்துக்கும். இந்த இவங்க லிங்காயத்துகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லிங்காயத்துகள் அவங்க வந்து தனி மதத்தினர், இந்துக்கள் அல்ல. இந்துக்கள்னு பின்னாடி இந்தியாவில் எவனுமே இந்துக்கள் இல்லை. நீங்கள் வந்து சைவர்களோ, வைணவர்களோ, தேவரோ, செட்டியாரோ, கோணாரோ, நாயுடுவோ, பறையரோ, பல்லரோ யாரும் இந்துக்கள் கிடையாது. பிரிட்டிஷ்காரன் வந்து முத்திரை குத்துற வரைக்கும் நாங்கள் அன்னைக்கே சனாதனியாக இருந்தோம்னா, அது பாண்டே போன்ற நபர்கள், பாண்டே சனாதனியாக இருந்திருக்கலாம், பாண்டே இந்துவாக இருந்திருக்கலாம், நம்ம கிடையாது. அப்போ எவனுமே இந்து இல்லை. அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்கும் தீட்சை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னபோது, பார்ப்பனர்கள் மட்டுமே தீட்சைக்கு வாங்குற இது இருந்தபோது, எல்லாருக்கும் தீட்சை வழங்கணும்னு சொல்லி பசவண்ணான்னு ஒருத்தர், ஒரு பார்ப்பன சமூகத்தில் இருந்த ஒரு சீர்திருத்தக்காரர் அந்த முயற்சி செய்கிறார். அதுக்கெல்லாம் கடுமையான எதிர்ப்புலாம் தெரிவிச்சிருக்காங்க இதே இந்துக்கள். பிஜேபி அவங்ககிட்ட போகுது. அந்த மடத்திற்கு போய் அங்கே ஒருத்தர் இருக்கார், நடடை தேவுடு, நடந்து வருகிற கடவுள். அந்த கடவுள்கிட்ட போயிட்டு இவங்க ஷோ ஆஃப் பண்ணியிருக்காங்க. அமித்ஷா போய் என்ன பண்ணிட்டாரா, ஃபர்ஸ்ட் சாமியாரை பார்த்துன்னு காலில் விழுந்தாச்சு. ராகுல் போயிருக்காரு, ராகுல் வெளிநாட்டில் படிச்சு வந்திருக்காரு, அவர் காலில் விடாரு, ஒரு பொக்கையை கொடுத்துட்டு கை கொடுத்துருக்காரு. இதை வச்சு அங்கே பிரச்சனை பண்ணியிருக்காங்க. பாருங்க, நம்ம சாமியார் அவமதிச்சிட்டார். நான் சொன்னல, ஒன்று அவமானம் இல்லை ஆபத்து, ரெண்டு தான். சாமியார சார் பாகிஸ்தான் பசுமாடு சீமானுக்குமே தானே, சீமானுக்கும் ஏதாவது ஆபத்து வேணும். ஏன் அதை பண்றாங்க அப்படின்னு கேட்டா, அமித்ஷா வந்து முழுக்க கேமராவோட போய் சாமியார் தான் பார்க்க போற. நீ சாமியாரை பார்க்க போறதுல கேமரா, சாமியார் உட்காந்துருந்தா சாமியார் காலில் அப்படி குப்புற விழுந்து படுத்து, எடப்பாடி தான் டேபிளுக்கு அடியில் போவாருங்கிறது பொதுவான கருத்து. அது அமித்ஷா வரைக்கும் இவங்க கட்சின்னு அதுதான். காலில் படுத்து அப்போ சாமியாரோட இந்த ஃபோட்டோவை எடுத்து நாங்கள் வந்து சாமியாரை மதிச்சுட்டா இவங்க மதிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து. யாரை? லிங்காயத்துகள் வந்து அங்கே இருக்கிற மிக மிக முக்கியமான சாதி. நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கணும், குஜராத்தோட கனெக்ட் பண்ணால், குஜராத்தில் பட்டேலுங்கிற சாதி, இந்த பட்டேல் சாதியில் ரிசர்வேஷன் கேட்டு போறானாங்களா அங்கே, அது ஒரு பெரிய சாதி. அப்போ அங்கே என்ன பேசணும்னா, பட்டேலை கேவலப்படுத்திட்டாங்க, பட்டேலுக்கு அவமானம் வந்துருச்சு குஜராத்தில். இங்கே கர்நாடகாவை பொறுத்தளவுக்கு லிங்காயத்துகளுக்கு அவமானம். சரி, லிங்காயத்துகளுக்கு அப்படி என்ன அவமானம் வந்துருச்சு? வீரேந்திர பாட்டீல்னு ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் இருந்தார். அவர் காங்கிரஸோட முரண்பாடு வந்து ஸ்தாபன காங்கிரஸ், ஆர்கனைசேஷன் காங்கிரஸ் சொல்லி பிரிஞ்சது இல்லை. அந்த காங்கிரஸ் தனித்த இந்திரா காங்கிரஸ், ஆர்கனைசேஷன் காங்கிரஸ் இப்படி ரெண்டா பிரியும் போது இந்த ஆள் வந்து வெளியே போறாரு, உள்ள வராரு, ஜனதாக்கு போறாரு, இந்திரா காந்தி கூட சேர்றாரு. இந்திரா காந்தி கூட ஃபைட்டும் பண்ணியிருக்காரு. இந்திரா காந்தி என்ன சொல்லியிருக்கு, இவருக்கு எதிராக ஃபைட் பண்ணும்போது, ஏக் ஷேர்னி சவுல் அங்கூர். ஏக் ஷேர்னா ஒரு சிங்கம், சவுல் அங்கூர்னா 100 குரங்குகள். சிங்கத்துக்கு இடம் குரங்காலா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபைட் பண்ணி தோக்கடிச்சிருச்சு. அவர் திரும்ப ஏதோ ஒரு நம்பி இந்திரா காந்தி கூட சேர்ந்துட்டார். சேர்ந்ததுக்கு பிறகு கர்நாடகாவில் இருக்கிற சென்னப்பட்டணம், பிஜேபியினுடைய வரலாறு எங்கே தேடினாலும் கலவரம், போய் இது எல்லாம் இருக்கும். ஒரு கலவரம் நடக்குது, அது இவங்க ஏதாவது இன்ஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் தெரியும். அது ஒரு மத ரீதியான கலவரம். அந்த கலவரம் நடந்துகிட்டு இருக்கும்போது ராஜீவ் காந்தி வந்து இப்போ ராகுல் காந்தி மாதிரி அன்னைக்கு ஒரு யாத்திரை போயிட்டு இருக்காரு. 1989 எலெக்ஷன்ல தோத்து போயிட்டாரு. தோத்து போனதுக்கப்புறம் அவரும் யாத்திரை கிளம்புறாரு. அந்த யாத்திரை பேரும் சத் பாவனா யாத்திரா. சத் பாவனா நல்ல பாவனா, உணர்வு, மத நல்லிணக்கத்திற்காக அவர் வந்து அப்படி போறாரு. அந்த சத்பாவனா யாத்திரை அதை வச்சு ராஜீவ்காந்தி செத்ததுக்கு பிறகு மதர் தெரசா, சுவாமி அக்னிவேஷம் நிறைய பேருக்கு விருது கொடுத்துட்டு இருக்கு காங்கிரஸ். யாத்திரைக்கு போனவர் பாதியில கட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த கர்நாடகாவில் இருக்க சென்னப்பட்டணம் அப்படிங்கிற அந்த பட்டணத்துல தான் கலவரம். இவர் வந்துட்டு நான் பாருங்க உள்ள போய் பேசியிருக்காரு. அந்த முதலமைச்சர் வீரேந்திர பாட்டீலுக்கு வந்து ஏதோ ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்குது, அவர் ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. இவர் உள்ள போயிட்டு இவர் ராஜினாமா பண்றாருன்னு வெளியே வந்து சொல்லிட்டாங்க ராஜீவ்காந்தி. அவர் வந்து நான் எப்போ ராஜினாமா பண்றேன்னு சொல்லி தூர்தர்ஷனுக்கு கூப்பிட்டு ராஜினாமாலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு கலகம் பண்ணிட்டார். கலகம் பண்ணதுக்கு பிறகு அந்த விபி சிங் முதலமைச்சராக இருந்திருக்காரு, பிரதமராக இருந்திருக்கிறாரு. அவருடைய அரசாங்கம் சப்போர்ட் பண்ணியும் கூட ஃப்ளோர் டெஸ்ட்ல தோத்துட்டார். இது எப்போ நடந்துச்சு? 80களில் நடக்குது. இது இன்னைக்கு பயன்படுமா? ஆனால் பயன்பட்டுருக்கு.
எடியூரப்பான்னு ஒரு யோகியர் இருக்கார்ல, சமீபத்துல ஒரு சிறுமியை அபியூஸ் பண்ண அந்த எடியூரப்பாவை பயன்படுத்திக்கிறாங்க. என்ன சொல்லி பயன்படுத்துறாங்க? அன்னைக்கு ராஜீவ்காந்தி நம்ம லிங்காயத் சாதியை சேர்ந்த வீரேந்திர பாட்டீல கேவலப்படுத்திட்டாரு. அந்த கேவலத்தை துடைக்கிறதுக்காக வந்தவர் தான் இந்த ஆளு. யாரு? எடியூரப்பா. எடியூரப்பாவை கூப்பிட்டு, எடியூரப்பா வாங்குவாங்க லிங்காயத்துகளோட, அவர் லிங்காயத் கம்யூனிட்டி. ஆமா, ஓகே, லிங்காயத்தோட அவமானத்தை துடைக்கணும் வாங்கன்னு சொல்லி இவரை காமிச்சு சாதியை பயன்படுத்தி, சாதி மதம் கலவரம் வன்முறை இதை வந்து தொடர்ச்சியாக அவங்க பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதுக்காக மைதானம் மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் அது அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு சூஃபி டைப்ல ஒரு, அந்த சூஃபினா இஸ்லாமியர்களும் சேர்ந்தது இல்லையா, அந்த மலைக்கு பிஜேபிக்காரன் நானும் யாத்திரை போவேன். இப்போ நம்ம ஆளுங்க யாராவது ஐயப்பன் கோயிலுக்கு போனது நீ போகக்கூடாது, தீட்டாயிடும், பொண்ணுங்க போனா விட மாட்டோம் அப்படி சொல்றாங்கல்ல. ஆனா அந்த இன்னொருத்தங்க மக்கள் எல்லாரும் எல்லா மதத்திலும் போய்கிட்டு இருக்க அந்த மலைக்கு போய் இந்துக்கள் மட்டும்தான் போகணும், மற்றவன் போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த மலையை ஆட்டை போடுறதுக்கு இப்படிலாம் எல்லா இடத்துலையும் கலவரம். அந்த கலவரத்தின் விளைவாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சு கடைசியில இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்துருக்கு. கடைசி பீரியடுமே ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. அது ஹிஜாப்ல இருந்து கடைசி கட்டத்துல தான் வந்து மக்கள் எவ்வளவு நேரம் வெறுப்ப கையில வச்சிருப்பாங்கன்னு இருக்குல்ல. உனக்கு இவன் தான் எதிரின்னு நீ சொல்ற, உங்கள்கிட்ட யாராவது சொல்றாங்க மகிழன் தான் உங்களுக்கு எதிரின்ட்டு, இன்னைக்கு நீங்க வந்து இந்த சப்பன அறையோட செஞ்சிடலாம். அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு ரியாலிட்டி தோணும், எதிரி அடிச்சுட்டேன், ஆனா என் வாழ்க்கையில எந்த மாற்றமும் நடக்கலையே, அப்ப அவன் தான் எதிரிங்கிறதுல என்ன உத்தரவாகும் அப்படின்னு நாளைக்கு நீங்க யோசிப்பீங்கல்ல. தொடர்ந்து இவன் எதிரி ஒன்னு கேவலப்படுத்தினா ஒன்னு கேவலப்படுத்தினா எல்லாரும் கேவலப்படுத்திட்டாங்க, ஆனா எனக்கு ஓட்டு போடு. உன்னை கேவலப்படுத்திட்டா சுயமரியாதைக்காக போராடுங்கலாம் கிடையாது, உன்னை அவன் கேவலப்படுத்தினா எனக்கு ஓட்டு போடு. இதுதான் பிஜேபி. இப்போ இந்த இழிவுகளிலிருந்து இவன் ஏமாத்திட்டு இருக்காங்கிற தெரிஞ்சு மெல்ல மெல்ல அவங்க காங்கிரஸ் பக்கம் வர்றாங்க. இந்த பின்னணியில தான் இப்போ நடந்த அந்த பிளாஸ்டுக்கு பிறகு பிஜேபி செட் பண்ற நரேஷன். எலெக்ஷன்ல இப்போ ஈதிரான்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர், அவங்களோட முக்கியமான நியூஸ் பேப்பர், அவங்க ஒரு ப்ரீ போல் சர்வே நடத்திருக்காங்க. அந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா, கர்நாடகாவில் பாஜக ஒன்றும் பிரமாதமான வாக்குகளை வாங்க போவதில்லை. கடந்த முறை பயங்கர ரோட் ஷோலாம் பிரதமரே பண்ணாரு, பஜ்ரங் பலி, அதுவுமே ஒரு பிரச்சாரமா முன்னெடுக்கப்படுது. ஹனுமான் கேவலப்படுத்திட்டாங்க. ஹனுமான அசிங்கப்படுத்தினதுக்கு சரி, உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க, காங்கிரஸ் வரட்டும் அவங்க ஓட்டு போட்டு விட்டாங்க. இப்போ அனுமான அசிங்கப்படுத்தினாலும் சரி, எதாவது அசிங்கம், மக்கள் வந்து எங்களுக்கு ஒரு சேஃபான என்விரான்மெண்ட் வேணும், பிசினஸ் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் வேணும், ஒரு நிம்மதி வேணும் அப்படிங்கிற பொழுது பிஜேபியை அவங்க தேர்ந்தெடுக்க மாட்டேங்காங்க. ஆனாலும் பிஜேபி இவ்வளவு முயற்சிகளுக்கு பிறகும் ஒரு கலவரத்தை எப்படியாவது தூண்டி பார்ப்பது. பிஜேபி வந்து எந்த நிலைமையில இருந்திருக்கு அப்படின்னா, கர்நாடகாவில் 1980களில் ஒரு நபர் ஒரு வெற்றி பேரணி நடத்துறார். எலெக்ஷனுக்கு பிறகு எதன் பொருட்டு நடத்திருப்பார்? எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அவர் ஒரு வெற்றி பேரணி நடத்துறார் 1967 எதன் பொருட்டு நடத்திருப்பாரு? கெஸ், ஏதாவது ரஃப் கெஸ். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஜெயிச்சிருப்பாரு, அவரோட கட்சி ஜெயிச்சிருக்கோம், இல்ல அவங்க லட்சணமே நம்ம வந்து ஜெனரல் பர்செப்ஷன் யோசிக்கிறோம். அவன் வந்து தோத்து போயிட்டான், டெபாசிட் கிடைச்சிருச்சு. டெபாசிட் கிடைச்சதுக்காக ஒரு பெரிய பேரணி கிடைச்சு. அர்ஜுன் சம்பத் டெபாசிட் கிடைச்சா போக மாட்டாரு அவரு, அவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்குல்ல. கண்டிப்பா டெபாசிட் கிடைச்சதுக்காக இவங்க பேருங்காங்க. டெபாசிட் கிடைச்சிருச்சு, அதனால வெற்றி பேரணி. ஏன்னு பத்திரிகையாளர் கேட்டிருக்காரு, எங்களை வந்து தீண்டத்தகாதவர்கள் போல இந்த மாநிலம் நடத்துச்சு, ஆனா இப்போ வந்து எங்களுக்கு டெபாசிட் கொடுக்குற அளவுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான் நன்றி சொல்லணும்னு பேரணி போயிருக்காரு. இப்போ இந்த டெபாசிட் இழப்பது அப்படின்னு இருக்குல்ல, பிஜேபி வந்து ஒரு அசகாய சூரன், அவர்களை வெல்வதற்கு யாரும் இல்லை அப்படின்னு பொதுவா சொல்றாங்க. ஆனா அவங்க டெபாசிட் இழப்பதற்கே ஒரு டேட்டா இருக்கு. பாஜக வெல்ல முடியாத சக்தி, அவர்களை வந்து தோற்கடிக்கவே முடியாது. இப்ப அமித்ஷா வந்துட்டாரு, மணி அடிக்க சொல்லிட்டு அவங்க வந்து அவருடைய செல்வாக்கு வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. அவருக்கு வந்து ஃபேமிலி இல்ல, குடும்பம் இல்ல. ஐ திங்க் அவரோட சோஷியல் மீடியா டீம்ல இவரும் ஒருத்தர் நினைக்கிறேன், நிறைய அவரோட பேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க என்ன பேசுவாங்களோ அதே தான் பேசுறாரு. ஆனா உண்மை யதார்த்தத்துல வெளிப்படையா இருக்கிற டேட்டா இது. இது வந்து ஹிந்துல பாஜக டெபாசிட் இழப்பதை பற்றி வந்திருந்த ஒரு கட்டுரை. ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா, மிசோரம், கேரளா, மெகாலயா, இது எல்லாம் பாஜக வந்து 5 விழுக்காட்டுக்கு கீழாக சீட்டுகள் பெற்ற மாநிலங்கள். சரியா? இந்த மாநிலங்கள்ல பாஜக அட்லீஸ்ட் 70% சீட்ல டெபாசிட் இழந்திருக்கு. அப்ப வெல்ல முடியாத கட்சி பாஜக, அவர்களை தோற்கடிக்கவே முடியாது. அமித்ஷாவை பாத்தீங்கன்னா, அமித்ஷா ஈடியை விட்டாருனா அப்படின்னு பேசுறாங்கல்ல, அது யதார்த்தத்திற்கு புறமானது. அதே போல கர்நாடகால பிஜேபி 13.8% சீட்ல டெபாசிட் இழந்திருக்காங்க. கோவால 12.5% டெபாசிட் இழந்திருக்காங்க. ஆனா கோவால திரும்ப ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்ப இதெல்லாம் ஜெயிக்கிறது தோக்குறது பேசலைங்க, டெபாசிட் இழக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு ஒடிசால 8.8% டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல 26.3% ஜெயிச்சாலும் கூட 3.8% சீட்ல டெபாசிட் இழந்தாங்க. நம்ம இங்க உள்ளதை யோசிச்சு பார்ப்போமே, இப்ப திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, இவங்க இந்த கட்சிகள்ல யாராவது பெரும்பாலும்
நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க டெபாசிட் இழக்கிறாங்க, அப்படிதான் கேள்விப்படுறோமா? வாய்ப்பே இல்லை. இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி இருக்கும் பொழுது ஆப்போசிட் டெபாசிட் போறதுக்கான வாய்ப்பு அந்த அளவுல தான் இருக்கு, கொஞ்சம் உண்டு. மற்றபடி அதிமுக ஜெனரல் எலெக்ஷன்ஸ்ல வாய்ப்பே இல்லை. ஜெனரல் எலெக்ஷன்ஸ்ல டெபாசிட் போறதுக்குலாம் வாய்ப்பு அப்படி அசகாய சூரன் அவங்க அதை படிடுவாங்க இதை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுலாம் போய். பிஜேபி 10% சீட்டுக்கு அதிகமாக பெற்ற மாநிலங்கள்ல அதுல வந்து ஒரு 16 இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்காங்க. லெஸ் தென் 5% சீட்டு இப்படி இருக்குது. அது அதிகம் சீட்டு ஜெயிக்கிற இடத்துல கொஞ்சம் அவங்க டெபாசிட் இழக்கிறது குறைஞ்சிருக்கே ஒழிய அவர்கள் பெரும்பாலும் டெபாசிட் இழக்கிற கட்சியாக இருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? பரவலாக பாஜக செல்வாக்கு பெற்றிருக்கிறது என்பது பொய். பரவலாக பாஜகவின் கலவரத்தால் மக்களை வந்து தூண்ட முடியும், மக்களை திரட்ட முடியும் அப்படிங்கிறது பொய். கர்நாடகாவில் காலகாலத்திற்கு அவர்கள் கலவரங்களின் வழியாக மக்களை திரட்டி தங்கள் பக்கம் வைத்து விட்டார்கள். இதோ வந்து விட்டது. கர்நாடகாவை அடைந்தவர்கள் இங்கு வர முடியாதெல்லாம் சில சமூக ஆர்வலர்கள் கேட்குறேன். அப்படிலாம் ஒரு மைன் வர முடியாதுங்கிறதான் டேட்டா சொல்லுது. அதை மீறி எலெக்ஷன் இவிஎம் மிஷின்ஸ் மட்டும் இல்லை, வாக்காளர்கள் மட்டும் சில வாக்காளர்களை வாக்குகள் பறிப்பது, அதுக்கு பிறகு எலெக்ஷனுக்கு போக விடாம வேட்பாளர்களுக்கு மேல ப்ராக்சி வேட்பாளர்கள் நிறுத்துவது, எந்த கட்சியோட நேர்மையாக கூட்டணி வச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கள்ளத்தனமாக பிற கூட்டணிக்கு வெளியில இருக்கிற கட்சியும் கூட்டணியில சேர்த்துக்கிறது. எதுவுமே பார்த்தாலும் எலெக்ஷன் ஆஃபீஸர் ஏதாவது பண்றது, எல்லாத்தையும் கூட எலெக்ஷன் ஆஃபீஸரோட கூட்டணி இவ்வளவு வேலை செஞ்சுதான் பிஜேபி ஜெயிக்குது. இப்பவும் கர்நாடகாவை பொறுத்த டெஸ்பரேட். தேஜஸ்வி சூர்யாவே அவரால் ஜெயிக்க முடியாது அந்த இடத்துல. அவருக்கு வந்து ஹோல்டே இல்லை, பயத்துல இருக்காரு. அதனாலதான் இந்த ஊர் யோகியா சொல்லல, ஒரு காலி மைதானத்தை பிடிச்சி அங்க கொடியை நடுவேன்னு சொல்லி எலெக்ஷன்ல ஓட்டு அதிகரிச்சிருக்காங்க. இந்துக்களுக்கு ஆபத்து, இந்துக்களுக்கு யாரால ஆபத்து? கேஸ் விலை ஏற்றி வச்சிருக்க, பெட்ரோல் ஏற்றி வச்சிருக்க, அன்றாட வாழ்க்கையில காய்கறி உப்பு மிளகாய் எல்லாத்தையும் விலை ஏற்றி வச்சிருக்க. உங்களால தாண்டா ஆபத்துன்னு மக்கள் சொல்லாம இருக்கிறதுக்கு பக்கத்துல அதோ பாரு அவன் தான் ஆபத்து, இதோ பாரு இதோ தான் ஆபத்துன்னு சொல்வதன் வழியாக பாஜக வெளில நினைக்கிறது. கர்நாடகா அனுபவம் தான். அதோட மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை இங்கேயும் கலவரம். தமிழ்நாட்டுல அண்ணாமலை இப்போ இந்த ப்ரௌடு கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ யோசிச்சு பாருங்களேன், அந்த லேடியும் ப்ரௌடு கர்நாடகாவா? அந்த லேடி யாருன்னு தெரியல. ஷோபா கந்தார் லாஹே, இந்த பூஜா கரானாஹேன்னு வடிவல் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு பேர். கர்நாடகால போய் அந்த லேடியும் வந்து அவங்க வந்து இணை அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர். தமிழ்நாட்டுக்கு எதிராக வெறுப்பு பரப்புரை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, பீகார்ல வெறுப்பு பரப்புரை செஞ்சாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் பீகாரிகளை அடிக்கிறார்கள், வன்முறையாளர்கள் அப்படின்னு வெறுப்பு பரப்புனாங்க. தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் சனாதன தர்மிகளை ஒழிக்க நினைக்கிறார்கள், இதுவும் வெறுப்பு பரப்புரை தான். இந்த பட்டியல தான் இதுவும் வருது. இந்த லேடியை வந்து தமிழ்நாட்டு மக்கள் மேல வெறுப்பு பரப்புனா வேற ஊர்ல நம்ம வந்து வாக்கு பெற்று விடலாம் என்கிற எண்ணத்தின் ஒரு வெளிப்பாடு தான். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு இவர் நம்ம கன்னடிகா அவர் பேர் என்னது, அண்ணாமலை, அந்த ஆளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி வெறுப்பு. இப்போ வந்து அவருக்கு கிறிஸ்தவ மிஷனரிஸ்ல வேலை பார்க்குற நபர்கள் கிறிஸ்தவர்களா தெரியலாம், நமக்கு தமிழர்களா தெரியுறாங்க. கோயம்புத்தூர்ல வசிக்கிற இஸ்லாமியர்கள் நமக்கு தமிழர்களா தெரியுறாங்க, அவருக்கு முஸ்லீமா மட்டும்தான் தெரியுறாங்க. ஏன் இங்க வந்து புலனாய்வு பிரிவுகளில் இருக்கிற இந்த புலனாய்வு புலி இல்லை, உளவுத்துறையில இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்கலாம் கிறிஸ்டினா தெரியும், அதுவும் டேட்டா தப்பு. இப்படி மக்களை நாம் தமிழர்களாக பார்க்கிறோம், அவர்கள் இந்துக்களாக ஜாதியாக மதமாக பார்க்கிறோம். பிற இடங்கள்ல இருக்க அனுபவத்தில் தான் வர்றாங்க. நீங்க கர்நாடகாவில் வந்து இந்து முஸ்லீம்னு பிரிச்சு நம்ம வந்து ஓட்டு வாங்கிடலாம்னு நினைச்சவங்க அதே அனுபவத்தை இங்க அப்ளை பண்ண பாக்குறாங்க. அப்போ இந்த 2024 தேர்தல் மட்டுமில்ல, இனி வர காலத்தில் நம்ம நினைவு வச்சிருக்க வேண்டியது, நாம் தமிழர்கள் என்ற ஓர்மைக்குள் அல்லது இன உணர்வு பெற்றிருக்கிற தமிழர்கள்னா வெறும் தமிழர் இல்லை, திராவிட இயக்கம் ஊட்டி வளர்த்திருக்கிற ஒரு முற்போக்கான அம்சத்தோடு கூடிய இன உணர்வு, அதுதான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு. அதை வெவ்வேறு முனைகளிலிருந்து மழுங்கு அடிச்சுட்டா பிஜேபி உள்ள வந்துடலாம். பிஜேபி முதல்ல கோஸ்டல் பகுதிகளில் வேலை பார்க்கலாம். நீங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு கோஸ்டல் கர்நாடகால தான் அந்த ஹிஜாப் பிரச்சனை நடந்துச்சு. ஆமா, முன்னாடி இருந்தே ஆரம்பத்துல இருந்தே கோஸ்டல் கர்நாடகா, அப்புறம் அர்பன், இந்த பகுதியில தான் பிஜேபி நார்மலா வேலை பார்க்குது. அப்புறம் டவுன் பகுதிகளுக்கு வர்றான், மெயின் ஸ்ட்ரீம் இடத்துக்கு. எப்படி வர்றாங்கன்னா, இப்போ கோஸ்டல் பகுதியில் இருக்கும்போது அங்க என்னன்னா அது ஒரு பார்டர் ஸ்டேட், பார்டர் பகுதி அல்லது கடலோர பகுதி, அப்புறம் பார்டர் ஸ்டேட். அதுல வந்து அங்க இருக்கிற ஸ்பிரிட் இருக்குங்களோ அதை பயன்படுத்தி அங்க இருக்கிற சாதி கால்குலேஷன் வச்சு வளர்றான். தமிழ்நாட்டில் பாருங்க, நம்ம நார்த் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா ராமதாஸ், அப்புறம் வந்து கோஸ்டல் பகுதி தூத்துக்குடி பக்கம் போயிட்டு அங்கே மீனவர்கள் மத்தியில் வேலை பார்க்குறது, இந்த பக்கம் கவுண்டர் சாதியை டார்கெட் பிடிச்சி வேலை பார்க்குறது. இது எல்லாமே காஸ்ட் பாலிடிக்ஸ். இது எல்லாம் கர்நாடகாவோட ஒத்து போகிற ஒரு பாலிடிக்ஸ். நம்மளையும் கிட்டத்தட்ட அப்படி தான் குறி வைக்கிறாங்க. ராமதாஸை குறி வச்சிருக்கிறது வன்னியர்களை, அப்புறம் மீனவர்களை குறி வச்சு தூத்துக்குடி சைடில், கவுண்டர்களை குறி வச்சு, கவுண்டர்கள்னு விவசாயிகள்னு சொல்கிறாங்களா, அதே மாதிரி கவுண்டர்களை நீங்கள் அங்கே குறிப்பிட்ட அப்படி லிங்காயத்துகளோடு குறிப்பிடலாம். லிங்காயத்துகள் மத்தியில் வந்து அவங்க இவர் எடியூரப்பா வந்து நான் ஃபார்மர், தமிழ்நாட்டில் ஒரு ஃபார்மர் இருக்கிறாரு, ஃபேமஸான ஃபார்மர் எடப்பாடி, அதே மாதிரி ஃபார்மிங் கம்யூனிட்டி, நான் வந்து ஆடு வளர்த்தேன், கோழி வளர்த்தேன், நாய் வளர்க்குறாரு அவரு, தெரியல, ஆடு வளர்க்குறேன், கோழி வளர்க்குறேன்னு அண்ணாமலை ஒரு விவசாயி. இது அப்படியே மாடல். இப்போ வந்து புளியை பார்த்து பூனை சோட போட்ட கதையா எடியூரப்பா மாதிரியான மாடலை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண அண்ணாமலை போன்றவர் முயற்சி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு கேவலமான ஒரு பரப்புரை நடந்த பொழுது அண்ணாமலைக்கு ரோசம் வரல. இல்லை, என்னன்னா அவரே பண்ணியிருக்காரு. இங்கே வந்து ஒரு
குடும்ப சண்டையில ஒரு ராணுவ வீரர் செத்து போயிட்டாரு. உடனடியாக வந்து தமிழ்நாடு வந்து ராணுவ வீரர்கள் எதிராக இருக்குன்னு ஒட்டுமொத்த இந்தியாவுமே பரப்புரை செஞ்சது. அதற்கு அண்ணாமலை உறுதுணையாக இருந்தாரு. கிடையாது, ஒரு ராணுவ வீரருக்கு இறுதி மரியாதை அது வந்து ராம் மாரிதாஸ் பண்ணாரு. பாஜக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவும் இது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து பயங்கரவாதிகள் இருக்காங்க, தமிழ்நாடு பயங்கரவாதிகளின் புகலிடமாக இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் ஒரு சந்தேகனோட நம்ம பார்க்கணும், இல்லை இவங்க எல்லாம் இப்படி மாறி இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆதாயத்திற்காக சொல்ல தொடர்ச்சியாக நடந்துட்டே தான் இருக்கு. இப்படியான டேகிங் வழியாக தமிழ்நாட்டு மக்களை அச்சுறுத்த முடியும் என்று பாஜக கருதுகிறது. முதலமைச்சர் சரியாக உடனே கண்டிச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர் ட்வீட் போட்டிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் ட்வீட் பண்ணிருக்காங்க. அது வந்து எங்க இமேஜை டார்னிஷ் பண்ணாதீங்க. அது எந்த நேரத்துல பண்ணா, எலெக்ஷன் சமயத்துல. எனக்கு தெரிஞ்ச அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க திரும்ப. அதுவுமே எலெக்ஷன்றதுனாலதான் நான் நினைக்கிறேன். அது மன்னிப்பே இல்லையே. நான் கிருஷ்ணகிரி பக்கம் தான் சொன்னேன், தமிழ்நாட்டை சொல்லணும். இது மன்னிப்பு. தூத்துக்குடி பக்கம், ஈரோடு பக்கம் இது வந்து மன்னிப்பு இல்ல. அப்ப கிருஷ்ணகிரி மக்களை இழிவுபடுத்தினேன் நான். கிருஷ்ணகிரியில ட்ரெயின் ஆனவன். இவங்க ட்ரைனிங் பத்தி பேசுறாங்கல்ல, யஷ்வந்த் சிந்தே பத்தி பல முறை பேசியிருக்கோம். குண்டு வைக்கிறதுக்குன்னே ட்ரைனிங் கொடுத்து, ராணுவ தளவாடங்களை பயன்படுத்தி, ராணுவ எந்திரத்தை பயன்படுத்தி, யஷ்வந்த் சிந்தே கொடுத்த வாக்குமூலத்துல இவங்க அப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லுது. ஹேமந்த் கர்கரேவுடைய சாவுல இதே சந்தேகங்கள் இருக்குது. சாதி பிரக்ஞா சிங், கலோனல் புரோஹித், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் மாலேகாம் பாம் பிளாஸ்ட்ல ஈடுபட்டாங்க. அது ராணுவ தளவாடங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட வெடி மருந்துகள் பயன்படுத்தப்பட்டதுன்னு இருக்குது. அப்போ பாம் பிளாஸ்ட் இங்கே மட்டும் இல்லை, தென்காசியில் RSS அலுவலகத்தை குண்டு வெடிக்கணும் இவங்க தான் காரணம். இந்தியா முழுக்க நீங்கள் சும்மா நெட்டில் போயிட்டு பாஜக குண்டு வெடிப்புகள்னு தேடினீங்கன்னா அவ்வளோ பெரிய லிஸ்ட் வரும். வினவுல இருக்கும், அவங்களே எந்த இடத்துல வச்சிருக்காங்க, இவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குது. அப்போ இந்த லிஸ்ட்டில் இது எல்லா தங்களுடைய சொந்த இடத்துல கூட கொண்டு வச்சுட்டு அதன் வழியாக வாக்கு பார்க்க முடியுமான்னு அவங்க செய்வாங்க. நீங்கள் வந்து ஹேமந்த் கர்கரே விஷயத்தில் பிடிச்சி இவங்கெல்லாம் தூக்கி உள்ளே வச்சுருந்தா தமிழ்நாடு இந்த அளவுக்கான, இந்தியா இந்த அளவுக்கான ஆபத்தில் இருக்காது. குஜராத் கலவரத்தில் ஈடுபட்டார்கள்னு சொல்லி அங்கே இவ்வளோ பெரிய பட்டியல் கிடைச்சதுக்கு பிறகு மோடி உள்ளிட்டவர்களை தண்டிச்சிருந்தா தமிழ்நாடு அல்லது இந்தியா இவ்வளோ பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்காது. இப்போவாவது காங்கிரஸ் குறைந்தபட்சம் இந்த பிளாஸ்ட் கேஸில் வி சஸ்பெக்ட், அவ்வளோதான். இவன் போகிறவங்களாம் சஸ்பெக்ட் பண்ணால் நாங்களும் எங்களை சோர்ஸ் வச்சு பிஜேபியோட வரலாறு பார்க்கும் பொழுது இது மாதிரி குண்டு வெடிப்புங்கிறது இதெல்லாம் அவர் போல்டா சொல்லிடுறாரு. சித்தராமையா எல்லா இடத்துலையும் அவங்க கட்சியெல்லாம் வந்து கால் அவுட் பண்றதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டே தான். அதான் சொல்றேன். அப்போ பிஜேபியே தேர்தல் நெருங்கி வருகிற வேளையில் ஒரு இடத்துல பிளாஸ்ட் நடக்குதுன்னா முதலில் நீங்கள் சந்தேகிக்க வேண்டியது பிஜேபி சங்கிகளை தான். அப்ப இதுல வந்து உடனே ஒரு இஸ்லாமிக் ஆங்கிள் இருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த பயங்கரவாதிகள் சொல்றது எல்லாமே அது வந்து ஒரு அவதூறு பரப்புரை தான். மக்கள் விழிப்போட இருக்கணும். இது மட்டும் இல்ல, அவங்க வந்து என்ன லெவலுக்கு போவாங்க, குழந்தைய வந்து கடத்திட்டு போறாங்க நகைக்காகன்னு சொல்லி அவதூறு பரப்புரை பண்ணி வடகிழக்கு மாநிலங்களில் ஜெயிச்சிருக்குது பிஜேபி. அப்போ எலெக்ஷன் நெருங்கி வர்ற வேலையில ரொம்ப சிம்பிளா எதை வச்சானா அவங்க வதந்தி பரப்பாக்கி பெருமாளாக்கி பெரும் பிரச்சனையாக்கி நீங்க பெருமாளாக்கின்னு சொன்னதுனால மத ரீதியான உணர்வுகளை புண்படுத்தி விட்டது அரண்சைன்னு கூட சொன்னாங்க. அப்படி எந்த விதமான அவதூறுகளும் வரலாம், எச்சரிக்கையோடு இருக்கணும், அவ்வளவுதான். பல முக்கியமான விஷயத்தை தெரிவிச்சிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த தினம் நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்தை பண்ணுமைக்கு ரொம்ப நன்றி. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.